ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பழியில் கலந்திட அவர் ஒளியில் நடந்திட அவர் பழியில் கலந்திட அவர் ஒளியில் நடந்திட சாட்சிகளாய் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம். சுமைகளை சுகமாக மாற்றுவார். வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் போருடலாய் இணைந்திடுவோம். வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம். ஆண்டவரது இரக்கத்தால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் நிலை பெற்றுள்ளன. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்த பெற்றோர்களே, பெரியோர்களே, எங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, நல்லாயன் ஞாயிறாகிய இன்றைய தினத்தை இறை அழைத்தல் ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். இவ்வேளையில் பீடப் பணியாளர்கள், ஆலயத்தில் மணி அடிப்பவர், திருப்பண்ட அறை காப்பாளர் ஆகியோருடன் இணைந்து பீடப் பணியாளரின் ஞாயிறாகவும் இவ்வருடத்திலிருந்து கொண்டாட தமிழக ஆயர் பேரவையினர் நமக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். எனவே இந்நாளை பீடப் பணியாளர் ஞாயிறாக கொண்டாடுவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வலிமையோடும் அதிகாரத்தோடும் அமைதியை ஏற்படுத்தினால் அது மயான அமைதிக்குத்தான் இட்டு செல்லும். இன்று போர்களாலும் பல்வேறு குழப்பங்களாலும் உலகிற்கு என்ன ஆகுமோ என்று அன்றாடம் நாம் பயந்து கொண்டு வாழ்கிறோம். உலகத்தில் யார் பெரியவர், யாரிடம் அதிகமான ஆயுதங்கள் உள்ளன என்ற அதிகார போட்டியில் நாடுகளிடையே போர்கள் நடைபெறுகின்றன. இத்தகைய செயல்பாடுகள் மக்களிடையே ஒருபோதும் அமைதியை உருவாக்காது. ஆனால் எளிமையோடும் இரக்கத்தோடும் அமைதிக்குரிய பாதையில் செயல்பட்டால் அது உள்ளங்களில் அன்பு பிறப்பதற்கு வழிவகுக்கும். இறைமகன் இயேசுவே இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்குகிறார். அவர் வலிமையையும் அதிகாரத்தையும் மையப்படுத்தாமல் எளிமையையும் இரக்கத்தையும் தம்முடைய வாழ்வால் வலியுறுத்தினார். குற்ற உணர்வுகளால் தடுமாறியவர்களுக்கும் உண்மையாக துன்புற்றவர்களுக்கும் நேரிய பாதையை தேடியவர்களுக்கும் நல்லாயனாம் இயேசு கிறிஸ்து மிகச்சிறந்த வழிகாட்டியாய் விளங்குகிறார். இயேசுவின் இத்தகைய அணுகுமுறையை
தம்முடைய வாழ்வால் வெளிப்படுத்தியவர்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார். அவர் இயற்கையோடு இணைந்த வாழ்வே சிறந்தது என்றார். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பகைமை உணர்வு இல்லாமல் உறவோடு வாழ வேண்டும் என்று போதித்த அவர் பகைவராக கருதப்பட்டவரை சந்தித்து கிறிஸ்துவின் அன்பினை பகிர்ந்தார். இவ்வாறு அமைதியை விதைத்தார். அனைத்தையும் துறந்து இறைவனுக்காக இப்படியும் எளிமையாக வாழலாம் என்பதை உலகிற்கு கற்றுக் கொடுத்தார். எனவே இத்தகைய மனிதர்களின் பாதையில் நாம் அமைதியை விதைப்பவர்களாக உருமாற வேண்டும். நல்லாயன் இயேசுவிடம் காணப்பட்ட பண்புகள் நம் அனைவரது வாழ்விலும் வெளிப்பட வேண்டும். குறிப்பாக பீட பணியாளர்களாகிய எங்களது வாழ்விலும் வெளிப்பட வேண்டும். இதனால் எதிர்காலத்தில் நாங்கள் எளிமையோடும் இரக்கத்தோடும் அமைதியின் தூதுவர்களாக பணியாற்றும் இயேசுவின் சீடர்களாக உருமாற வேண்டும் என்ற சிந்தனையோடு ஜெபிக்க இத்திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம். மைமிக்க பலியை ஞாயிற்றுக்கிழமை இந்த கடன் திருப்பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நம்முடைய இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றை நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டுவோம். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஆண்டவருடைய வழிகாட்டுதலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிறோமா, அனுபவிக்கிறோமா? இறைவன்தான் எனக்கு பாதை, இறைவன்தான் எனக்கு சிறந்த வழிகாட்டி, அவரால் நான் வழிநடத்தப்படுகிறேன் என்று என்னால் சொல்ல முடியுமா? தவறிய தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவா? ஆவியான தேவனே, அசைவாடுமே என்ற பாடலை பக்தியோடு பாடி ஜெபித்து எந்த ஒரு பராக்கிற்கு இடம் தராமல் நாம் இந்த திருப்பலியிலே நம்முடைய பாவங்கள், குற்றங்குறைகள் எல்லாம் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி வேண்டி இப்பாடலை நாம் இணைந்து பாடி நாம் ஜெபிப்போம். ஆவியான தேவனே, அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே, அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே, அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியே, இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. தெய்வீக அக்கினியே, இறங்கி வாருமே, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. எல்லோரும் ஆவியான தேவனே, அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. மீண்டுமாக எல்லோரும் ஆண்கள் இணைந்து, ஆண்டவரே, எங்களில் அசைவாடுபவரே, எங்களை தூய்மைப்படுத்துபவரே, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தக்கூடிய நல்ல ஆயனே, உம்முடைய பேரிரக்கம், உம்முடைய பேரன்பு என்னாலும் எங்களை வழிநடத்துவதாக. உம்முடைய இறையரசின் மதிப்பீடுகளை விதைக்கக்கூடிய சக்திகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவோமாக. ஆண்டவரே, இந்த பங்கு தளத்திலே, மறை மாவட்டத்திலே தேவலைத்தல் பெருகுவதாக.
உம்முடைய பணிக்காக அழைக்கப்படுகின்ற மக்கள் கூட்டம் பெருகுவதாக. ஆஸ்வதியும் ஆண்டவரே, இந்த தெய்வீக ஒளியாளர்களை நிரப்பி நாளிலே எங்களை நிறைவாக ஆஸ்வதிக்க அன்போடு வேண்டுகிறோம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. இப்பொழுது மந்திரிக்கப்பட்ட இந்த தண்ணீர் தீர்த்தம் தெளிக்கப்பட இருக்கிறது. ஆண்டவரே, இதோ உம்முடைய புனிதப்படுத்தப்பட்ட அந்த தண்ணீரினால் தீர்த்தத்தினால் என்னை தூய்மையாக்கல் சொல் வேண்டி தேவாலய வலப்புறம் இருந்து என்ற பாடலை பக்தியோடு நாம் பாடி நாம் செபிப்போம். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடற்றம் பெற்று அல்லேலூயா. 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 எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்கள் குற்றங்குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் காட்டும் பாதையிலே பயணிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக நாம் திகழ்ந்திட இறையரசின் மதிப்பீடுகளை விதைக்கக்கூடிய அவரால் அழைக்கப்பட்ட மக்களாக அவருடைய குரலுக்கு செவிசாய்க்கின்ற மக்களாக வாழ்ந்து இந்த மன்னக வாழ்வை அலங்கரித்திட இறைவன் நம் பாவங்கள் குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலையான நிறைவான வாழ்விற்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களில கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோ அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குமாவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 14, 36 41 நிறைவாக. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர்,
எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, 20 முதல் 25 முடிய உள்ள இறை திருவசனங்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, 20 பிற்பகுதி தொடங்கி 25 முடிய. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே
நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணம் அடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 1 - 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பார். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலாய் திறந்திடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றின் முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவரை பின்தொடர அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகள் வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர். மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமின்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசு ஆண்டவரில் எனது பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, என் பாசத்திற்குரிய சின்னஞ்சிறு குட்டிகளே, பீட சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். ஆண்டவர் காட்டும் பாதையில் எந்நாளும் பயணித்து அவருடைய பேரன்பால் நாம் நிரப்ப பெற்று அவருடைய வழிகாட்டுதலில் எந்நாளும் நாம் பயணித்து நிறைவான வாழ்வை பெற்று மகிழ்ந்து இந்த மன்னக வாழ்வில் சிறந்த சான்றோர்களாக, உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக, சமூக பகுப்பாய்வு கொண்டு சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய இறைவனின் ஆட்டுக்குட்டிகளாக இந்த பூமியில் வாழ வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு பேரன்பால் நம்மை நிரப்பி நம்மை வழிநடத்திட இறைவன் திருவுளம் கொள்வாராக. வாழ்வினுடைய சிறந்த நிலை எது? வாழ்வின் ஒரு சிறந்த நிலை எது? அப்படி ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னாடி கேட்டால் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி ஸ்டைலாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஓட்டு போடுறது. அப்படியே ஒரு பட்டாளமே கிளம்புச்சு ஸ்டைலாக, ஒரே ஸ்டைலில். இப்போல்லாம் ஆன்லைனில் என்னது ட்ரெஸ்ஸு வாங்குறது, மீஷோவில் இப்போ ஈஸியாக என்னது ஒரே வகையான ட்ரெஸ்ஸு. ஏன்னா நாங்கள்லாம் தோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படி ட்ரெஸ்ஸில் வெளிப்படுத்துவது. அதுதானா ஒரு சிறந்த வாழ்வின் சிறந்த நிலை எது அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் பதில் சார்? ஆண்டவருக்கு உகந்த நிலையில் வாழ்வது. வெரி குட். வேற சத்துணவு டீச்சர் சொல்லுங்க. இன்னைக்கு திடக்கோட்டை சிறப்பிக்குது. இன்னைக்கு திடக்கோட்டை கிராமம் உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக அந்த நிலையில் அடைய வேண்டும். சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்கள். சிறந்த நிலை எது? ஒரு மனுஷியுடைய சிறந்த நிலை எது? கடவுளோடு பயணிப்பது. இங்கிட்ட யாரோ சொன்னீங்களே, இங்கிட்ட ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வது. அன்பிக்கினியவர்களே, வாழ்வின் சிறந்த நிலை அது பெற்றோராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தோழிகளாக இருக்கலாம், அல்லது குருவானவராக இருக்கலாம், அருள் சகோதரிகளாக இருக்கலாம். ஆனால் என்றைக்கு சிறந்த நிலை அடைகிறது என்று சொன்னால், என்றைக்கு நான் ஒரு சிறந்த வழிகாட்டியாக நான் மாறுகிறேனோ, அமைகிறேனோ, அப்பொழுதுதான் அது ஒரு சிறந்த நிலையாக அமைகிறது என்பதனை இந்த நாளிலே இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் சிறப்பாக அறிகிறோம். இயேசு ஒரு சிறந்த வழிகாட்டி. உங்கள் பிள்ளைக உங்களை பார்த்து, என் அம்மா எனக்கு சிறந்த ஒரு வழிகாட்டி, என் அப்பா நான் அந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், எங்கள் அப்பா எனக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்து என் பாதையை சரி செய்து கொண்டு என்னை அனுப்பி என்னை வாழ்வில் உயர வைத்தார். என் நண்பன் என் வாழ்விற்கு ஒரு சிறந்த வழிகாட்டி, என் வகுப்பு தோழி என் வாழ்விற்கு ஒரு சிறந்த வழிகாட்டி. நான் அவளால் நன்றாக இருக்கிறேன், அவனால் நான் நன்றாக இருக்கிறேன், இந்த உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறேன். அந்த பங்கு தந்தையினால் நான் சிறப்பாக இருக்கிறேன், அவருடைய வழிகாட்டுதனால, அந்த அருள் சகோதரிகளுடைய வழிகாட்டுதனால நான் உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறேன். இந்த பேற்றை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நாளிலே நமக்கு இந்த நற்செய்தியின் மூலமாக அழைப்பு விடுக்கிறார். இந்த வழிகாட்டுதலை எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம்?
இந்த வழிகாட்டுதல் என்ற இந்த ஆழமான வாழ்க்கை அனுபவங்களை எங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், யாரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? யாரிடமிருந்து? இயேசுவிடமிருந்து, கடவுளிடமிருந்து. அந்த வழிகாட்டுதலில் நாம் பங்கு பெறக்கூடிய அன்பு மக்களாக ஒரு திருக்கூட்டமாக வாழ்வதற்காகத்தான் கடவுள் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனவே அன்பிற்கினியவர்களே, அன்பிற்கினிய மக்களே, ஒரு சிறந்த வழிகாட்டியாக நாம் மாறுகிற பொழுது கடவுளுடைய வழிகாட்டுதலில் நாம் பங்கு பெறுகிறோம். கடவுளுடைய திட்டத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். கடவுளுடைய குரலுக்கு நாம் செவிசாய்க்கின்ற மக்களாக நாம் மாறுகிறோம். உண்மையிலே கடவுள் நம்மை வழிநடத்துவதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிகிறோமா, புரிகிறோமா? அந்த வாழ்க்கையில் அந்த வழிகாட்டுதலை பெற்று அந்த வழிகாட்டுதன்படி நாம் பயணித்திருக்கிறோமா என்று சொன்னால் சரியா? இறைவனுடைய வழிகாட்டுதலை நான் பெற்றிருக்கிறேன் சாமி. என் குடும்பம் இறைவனுடைய வழிகாட்டுதலின்படி வாழ்கிறது. எத்தனை குடும்பம் இன்னைக்கு சொல்ல முடியும்? எத்தனை குடும்பம் இன்னைக்கு சொல்ல முடியும்? எத்தனை இளைஞர்கள் சொல்ல முடியும்? எத்தனை இளம்பெண்கள் சொல்ல முடியும்? தமிழகம் ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலம் என்ற ஒரு போர்வை பெற்றுக்கொண்டு அப்படியே ஒரு மாயில் இருந்தது போல தோன்றிதானா? இப்போ பார்த்தா இந்த எலெக்ஷன் மூலமாக எல்லாம் தவிடுபொடியாகிவிட்டது. ஒரு சிறந்த வழிகாட்டுகள் பெற்ற ஒரு மாநிலம், சிறந்த கல்வியறிவு பெற்ற ஒரு மாநிலம், சிறந்த ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலம், சமூகத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு உயர்ந்த மாநில மக்கள் கொண்ட மாநிலம் என்ற பேற்றினை இந்த தேர்தல் தவிடுபொடியாகி இருக்கிறது. நிச்சயமாக அன்பிற்கினியவர்களே, இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறு குழந்தைகள் யாரால் வழிநடத்தப்படுகிறார்கள்? யாரால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் திரைப்பட மாய கவர்ச்சிகள், திரைப்படம், டிவி சீரியல். நாம் ஓட்டு போடும் பொழுது பார்த்துக்கிட்டே இருந்தேன். யாராவது ஒரு நல்ல சமூக பணியாற்றக்கூடிய நல்ல சமூக தொண்டனை, நல்ல ஒரு அழகாக சிறந்த சிந்தனையாளர்களை, சிறந்த அழகான சமூகத்திற்காக பாடுபடக்கூடிய சமூக ஆர்வலர்களை, நல்ல கல்வி அறிவு பெற்ற ஒரு சிறந்த அழகான கல்லூரி பேராசிரியர்களை, ஏன் அருள் சகோதரிகளை, அருள் தந்தையர்களை இந்த டிவியில் காட்டுவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓட்டு போடு அந்த டிவியில் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போடும் பொழுது காட்சிப்படுத்தினார்கள். என்னது? செலிபிரிட்டிகள் ஓட்டு போட்டார்கள் என்று சொன்னார்கள். செலிபிரிட்டிகள் யார்? செலிபிரிட்டி? இந்த சமூகத்திற்கு யார் செலிபிரிட்டி? யாரு? நம்ம இந்த சமூகத்தில் செலிபிரிட்டிகளாக யார் காட்சிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அரைகுறை ட்ரெஸ்ஸு போட்டு ஆடுறது, காவாலித்தனமாக தெரிகிறது, திரைப்பட கவர்ச்சி நாயகர்களையும் திரைப்பட கவர்ச்சி நடிகைகளையும் தான் அந்த டிவி காட்டுச்சு. ஓட்டு போட்டு ஒவ்வொரு டிவியும் பார்த்து ஒவ்வொரு சேனலிலும் அந்த நடிகை வந்தான் அப்படி காட்டிட்டு போகிறான், இந்த நடிகை வந்தால் இப்படி காட்டிட்டு போகிறாள், பேசி சொல்லி பெரிய சமூக சிந்தனையாளர்கள் என்று சொல்லி இந்த வார காலகட்டங்களில் இந்த நவீன காலகட்டத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் 1-2 தவிர மற்ற திரைப்படங்கள் எந்த ஒரு சமூகத்திற்கு எந்த ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது? எந்த ஒரு சிறந்த நடிகன் சமூகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தான்? எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்தால்? எல்லாம் பணத்தை மையப்படுத்தி சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக படங்களை எடுப்பதும் அது சமூகத்தின் சீரழிவுகளை உருவாக்கக்கூடிய சக்திகளாகத்தான் இருக்கிறது. இந்த திரைப்படங்கள் தான் இன்னும் இந்த சமூகத்தில் அது மிகப்பெரிய ஒரு கொடூர தாக்கத்தை ஏற்படுத்தி சமூக சிந்தனையற்றவர்களாக, சமூகத்தில் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய திராணகதியற்றவர்களாக வாழக்கூடிய ஒரு நிலை அடைகிறார். அது கிறிஸ்தவனும் இயேசுவை பின்பற்றுகிற மக்களும் அதிலே அவர்கள் அடங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு வெட்கக்கேடாகத்தான் இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இறைவனால் வழிநடத்தப்படுகின்ற அழகான ஒரு திருக்கூட்டமாக நாம் மாற வேண்டும் என்பதுதான்
இந்த நாளிலே இந்த நாட்களிலே நமக்கு அழைப்பு விடுக்கின்ற இறைவன் நமக்கு சவால் விடுகின்ற ஒரு அழைப்பாக இருக்கிறார். இறைவன் அந்த காலகட்டத்திலே மக்களை அழைக்கவில்லை என்று சொன்னால், மக்களை அழைத்து ஒரு சமூக பணிக்காக, சமூக விடுதலைக்காக, ஒரு மக்களுடைய இன விடுதலைக்காக பாடுபட இறைவன் அழைக்கவில்லை என்று சொன்னால், ஒரு குருவானவரையோ, ஒரு அருட்சகோதரையோ, ஒரு திருத்தொண்டர்களையோ இந்த பூமியிலே இறைவன் அழைக்கவில்லை என்று சொன்னால், ஒரு இறைவாக்கினர்களை இந்த பூமியில் அவர் இறைவன் அழைக்கவில்லை என்று சொன்னால், இந்த சமூகம் எந்த அளவுக்கு சீரழிந்து போய் கொண்டிருக்கும். சமூகத்திற்கு மாற்று சிந்தனைகள் கொடுப்பவர்கள் யார்? இறைவனால் அழைக்கப்பட்ட மக்கள் தான் கொடுக்க முடியும். அது குரு மட்டுமல்ல, அருட்சோதர் மட்டுமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த சமூகத்தில் சிறந்த வழிகாட்டிகளாக மாறணும். சிறந்த ஒரு கிராமத்தில் சிறந்த ஒரு வழிகாட்டிகளாக மாறணும். சமூகத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாறணும். நான் இயேசுவை அணிந்திருக்கிறேன் என்பதை என் வாழ்க்கையில், சொல்லில், செயலில் வெளிப்படுத்தணும். தன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அந்த கிராமத்திற்கே நாம் சிறந்த வழிகாட்டிகளாக மாறுகிற பொழுது அந்த கிராமம் வளரும், உயர்ந்து இருக்கும். தேவழைத்தல் பற்றி நாம் பேசுவோம் என்று சொன்னால், எத்தனை தேவழைத்தல் பெருகியிருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. எத்தனை தாய்மார்கள் தன் குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே என் குழந்தை இந்த பணிக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறது. போச்சே, இன்னும் 10-20 வருஷத்துக்கு பாருங்கள், பங்கு தந்தையர்கள் யார் இருக்க மாட்டாங்க, அருட்சோதரிகள் இருக்க மாட்டாங்க. யூரோப்பெலாம் நிறையா கான்வெண்ட், எந்த கான்வெண்ட்டுமே இல்லை, அருட்சோதரிகள் இல்லை. முதியோர்களை பாதுகாக்கக்கூடிய இங்கேருந்து நிறையா பேர் அருட்சோதரிகள் போகிறாங்க. அருள்தந்தைகள் இருக்க மாட்டாங்க. இந்த அருள்தந்தைகள் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த பங்கு தந்தைகள் இல்லை என்று சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? சமூகம், அன்பிக்கினியவர்களே, இந்த சமூகம் வீழ்ந்து போய்விடக்கூடிய சக்தியில் மாறி போய்விடும். இந்த தமிழகம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அது நல்லா இருக்கிறது என்று சொன்னால், அப்படி இருந்துமே இப்படிப்பட்ட சீர்கட்ட சிந்தனைகள் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. சீர்கட்ட சிந்தனைகள், சீர்கட்ட இதில் பாருங்கள், டிவியில் பாருங்கள், தொடர் என்ன தொடர்? இந்த தொடர் தான் மாய, கண்ணீர் வடிக்கிறது டிவிக்கு முன்னாடி. என்ன சித்தாந்தங்களை இந்த டிவி கொண்டு வந்து கொடுக்கிறது? என்ன சித்தாந்தங்களை இந்த தொலைக்காட்சி, இந்த திரைப்படங்கள் வந்து கொடுக்கிறது? நீ சொல்லு பார்ப்போம். எந்த நடிகன் ஒரு சிறந்த சிந்தனையாளன் சொல்லு பார்ப்போம். எந்த நடிகன், எந்த நடிகை ஒரு சிறந்த அறிவாளி என்று சொல்லு பார்ப்போம். இந்த சமூகத்திற்கு அவர்கள் பாடுபடுவார்கள் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். முடியாது. என்னால் சுகபோகங்களை அனுபவித்தவர்கள் தங்கள் சுகபோகங்களில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். ஏழைகளும் எளியவர்களும் சாதாரண மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் காண முடியுமா என்று ஏங்குபவர்கள் சொற்பம். அன்பிக்கினியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுய ஆய்வில் நாம் பங்கேற்க வேண்டும். இயேசுவால் வழிநடத்தப்படுகிற ஒரு நல்ல மகளாக அவருடைய ஆட்டுக்குட்டியாக பயணிக்கணும். ஏன்னு சொன்னால், அப்படி பயணிக்கக்கூடியவர்கள் தான் இறைவனுடைய அந்த ஓட்டத்தில் ஓடுபவர்கள். அவர்கள் தான் தியாகிகளை மாற முடியும். இயேசுடைய வழிகாட்டுதலை பெற்றவர்கள் தான் இந்த சமூகத்திற்கு தன் உயிரை கொடுக்க முடியும். இந்த சமூக விடுதலைக்காக பாடுபட முடியும். இந்த சமூக நலனுக்காக பாடுபட முடியும். இயேசுவை பின்பற்றாதவள் ஒரு தியாகியாக மாற முடியாது. ஒரு தியாகியாக இந்த பூமியில் வாழ முடியாது. எனவே ஒரு நல்ல ஆயனாக இயேசு இருக்கிறார் என்று சொன்னால், தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிற அழகான அனுபவங்களை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெற வேண்டும். ஏன்னு சொன்னால், விவிலியத்தில் ஏன் ஒரு நல்ல ஆயனாக காட்சிப்படுத்தப்படுகிறது, நல்ல ஆயனாக சொல்லப்படுகிறது, ஏன் ஆட்டுக்கும் அந்த ஆயனுக்கும் தொடர்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், அழைத்தல் பெற்றவர்கள் ஏராளம். எந்த காலகட்டத்தில் அவர்கள் அழைத்தல் பெற்றார்கள்? விவிலியத்தில் நிறைய நம்ம காட்சிப்படுத்தப்படுகிறது, நிறைய சொல்லப்படுகிறது. காயின், ஆபேல். அதில் ஆபேல் என்ன செய்தான்? முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன செய்தான்? ஆடு மேய்ச்சானா? நிலங்களை பயன்படுத்தினானா? நிலங்களை நில காய்கறிகள் யார் பயன்படுத்தியது? யார்? காயின். ஆபேல் என்ன செய்தான்? ஆடு மேய்ச்சான்.
ஆடு மேய்த்தான். சரிங்களா? மோய்சன் என்ன செய்தான்? மோய்சன் என்ன செய்தான்? ஆடு மேய்த்தான். ஆடு மேய்த்தான். தாவீது என்ன செய்தான்? டேய், இன்னும் உன் பிள்ளை இவ்வளவுதானா என்று கேட்கிறார் சாமுவேல். உன் பிள்ளை இவ்வளவுதானா என்று கேட்கிறான். அப்பொழுது ஈசாய் சொல்றாரு, இன்னொருத்தன் இருக்கிறேன், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஐயா, ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். அவனை அழைத்து வா என்று சொல்லி திருப்பொழிவு செய்து தாவீதை மிகப்பெரிய ஒரு அரசனாக கடவுள் உயர்த்தி வைத்தார். இப்படித்தான் அப்படி விவிலிய முழுக்க நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பயணி பார்ப்போம் என்று சொன்னால், ஆட்டுக்கும் நாம் தொடக்கத்தில் இஸ்ராயல் மக்களுடைய தொடக்க அந்த பயண வாழ்வில் நிலங்களை பண்படுத்துவதல்ல, மாறாக ஆடு மேய்த்த தொழில்தான். நாடோடிகளாக ஆடு மேய்த்த தொழில்தான் அவர்கள் விளங்கினார்கள். அதைத்தான் விவிலியம் அதனால தான் அதை மையப்படுத்தி காட்சிப்படுத்துவதை பார்க்குறோம். அன்புக்கினியவர்கள், அன்பான மக்களே, என்னைக்காவது ஆடு மேய்ச்ச அனுபவம் இருக்கா? என்னைக்காவது ஆடு மேய்த்த அனுபவம் இருக்கிறதா? பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமாக இருக்கும் அந்த ஆடு. நம்ம போனோம்னா பின்னாடி வேன்னு வரும். சரிங்களா? பிள்ளைக்குட்டிகளோடு போய்விடும். ஆனால் ஆட்டுக்குட்டி நம்மளை விட்டு போகாது. நம்ம அடித்து கொண்டாதான் போவோம். மற்றபடிக்கு அது சாங்குற வரைக்கும் நம்மை பின் தொடர்ந்து கொண்டே வரும். நம்முடைய தூரத்தில் வந்தால் கூட சத்தம் போட்டா, தூரத்தில் நீ சத்தம் போடாட்டினா கூட என்ன செய்யும்? என்னது? சத்தம் போடும், குரல் எழுப்பும், குரல் எழுப்பும். ஒருத்தர் வந்தார், என்னை பார்க்க வந்தார். அப்பொழுது 2 ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சுச்சு? விரட்டிக்கிட்டே வந்துச்சு. மேன் மேன், என்னையே அப்படி சத்தம் போடுது. ஃபாதர், அந்த ஆட்டுக்குட்டி என்னை விட்டுட்டு இருக்காது. அந்த ஆட்டுக்குட்டி என்னை விட்டுட்டு இருக்காது. மயங்களை பூரா விட்டுட்டு போயிட்டாங்க. மயமாக பிள்ளைக்குட்டியெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் ஆட்டுக்குட்டி அவரை விடாமல் அவரோடு பின்தொடர்கிறது. அன்புக்கினியவர்களே, இந்த அனுபவம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணிக்கணும். இயேசுவோடு நாம் பயணிக்கக்கூடியவர்கள், பயணிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து அவருடைய திட்டங்களை அறைந்து நம் மன்னக வாழ்வில் பயணிப்பதற்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும். எனவே நாம் சிறந்த வழிகாட்டியெல்லாம் மாறுவோம். என்னது? இந்த கூட்டத்தோடு கூட்டமாக பயணிக்காதீர்கள். இளவட்ட பிள்ளைகள், தயவுசெய்து மீடியா காட்டுகின்ற மாயைகள் சிக்காதீர்கள். நீ இயேசுவை நம்புகிற பிள்ளை, இயேசுவை நம்புகிற மகன் மகள், இந்த பீட சிறுவர்களெல்லாம் ஒரு காலகட்டத்தில் குருக்களாக உருவாக வேண்டும். குருக்களாக உருவாக வேண்டும். தாய்மார்கள் அக்கறை எடுப்பதே இல்லை, அக்கறை எடுப்பதே இல்லை. தாய்மார்கள் அந்த பொறுப்பை எடுப்பதில்லை. தேவலயத்தில் எங்கிருந்து உருவாகிறது? ஒரு குடும்பத்தில் ஒரு தாயினுடைய சொற்களாலும் ஜபத்தாலும் நம்பிக்கையாலும் தான் அது இழந்து விட்டு போகக்கூடிய ஒரு சூழலில் தான் தேவலயத்தில் குறைந்து கொண்டே போகிறது. குழந்தை பெற்றெடுப்பது முக்கியம் அல்ல, மாறாக இறை நம்பிக்கையில் ஒரு குழந்தை வளர்த்தெடுப்பது ஒரு கிறிஸ்தவ தாயின் தந்தையினுடைய கடமையாக இருக்கிறது. அவர்கள் நல்ல வழிகாட்டியெல்லாம் மாறுகிற பொழுது அந்த குடும்பம் சிறந்த ஒரு நிலை அடைந்து, உயர்ந்த நிலை அடைந்து, இயேசுவால் நாங்கள் வெற்றி பெற்றோம், கடவுளுடைய பெயரால் வெற்றி கூடி நாட்டக்கூடிய ஒரு அன்பு மக்களாக உயர்ந்து நிற்பார்கள் என்பதைத்தான் நம்முடைய வாழ்வில் நாம் அறியணும். அது இல்லை என்று சொன்னால் இந்த வீணான குப்பைகள் தான், குப்பையான உணர்வுகள் தான், குப்பையான எண்ணங்கள் தான், குப்பையான வாழ்க்கை முறைகள் தான் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யும்? வழி நடத்தும். நடிகை என்ன முடி வச்சிருக்கிறானோ அதே மாதிரி முடி வைக்கிறது. கிரிக்கெட் பிளேயர் எப்படி முடி வச்சிருக்கிறானோ அது மாதிரி முடியை வெட்டி கொள்வது. அது பெரிய இளைஞர்கள் மட்டுமல்ல, சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கி நிறையா பார்த்தோம். அப்படின்னா என் பேத்தி சொன்னிச்சு, நான் அவனுக்கு வேட்டுப்பாட்டி. என் பேத்தி பேரன் சொன்னேன், அவனுக்கு வேட்டுப்பாட்டி. என்ன வெக்கம் கட்ட எண்ணங்கள். சரிங்களா? பேத்தி பேரன் அவனுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும்? நீ இல்லை அவனுக்கு வழிகாட்டியாக இருக்கணும், நீ இல்லை நல்லது சொல்லிக் கொடுக்கணும். அது இல்லையே, இழந்து விட்டதே. ஒரு பெரியவர்கள் சிறந்த வழிகாட்டியெல்லாம் மாறும் தன்மைகள் இழந்து போய் சின்ன குழந்தைகள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவளுக்கு என்ன தெரியும்? எனவே அன்பிற்கினிய மக்களே, அது தன்மையிலிருந்து நாம் சிறந்த வழிகாட்டிகள் என்ற தன்மையிலிருந்து நாம் ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது? நாம் விலகி சென்று விடக்கூடாது. அது சாத்தான் ஈஸியாக பிடித்து கொண்டு அவன் பாதையில் நம்ம நடை நடத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சின்னபின்னமாக ஆக்கிவிடும். எனவே கடவுளுடைய வழிகாட்டுதல் பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக இயேசு நமக்கு முன்பாகவே அவர் செல்வார். எப்பொழுதுமே செல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு அருமையான தெய்வம். இயேசு நமக்கு முன்னாடி செல்வார், அழைத்து கொண்டே போவார். வா
உன்னை பசும்புல் வெளி மீது உன்னை அமரச் செய்கிறேன், வா வா என்று சொல்லி நமக்கு முன்னாடியும் பின்னாடி கத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆயன் இயேசு நமக்கு கிடைத்த தெய்வம். இந்த தெய்வத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் ஏற்றமும் உயர்வும் சிறந்த நிலையும் அடைய வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறேன். கடவுள் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைப்பின் ஞாயிறே எம் இறைவா, இறை அழைத்த ஞாயிறை கொண்டாடும் இந்த நாளில் நீ தோற்றுவித்த திரு அவையை தொடர்ந்து வழிநடத்த தேவையான திருப்பணியாளர்களை தேர்ந்தெடுக்க இளைஞர் இளம் பெண்களிடையே இறை அழைத்த பெருக வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்களை காணிக்கை பாடல் வழியாக அந்த பலிப்படத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உட்கார். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறார். தப்பத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வழிக்கக்கூடிய அப்பமாக மாற்றினார். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை
வாழ்வளிக்கக்கூடிய ஆன்மா வானமாக மாற்றியது மூக்கு வந்ததாக மாற்றியருளும். சகோதர சகோதரி, நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு இந்த பலிப்பிடத்தில் அர்ப்பணித்து மன்றாடுகிற உங்களுடைய மணிமான பலியானது எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவனே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எக்காலம் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவை கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தவநிதிமாம் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழைய அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆட்பறித்து பாடுவதாவது: சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த புதிய வாரத்தை கடவுள் நமக்கு கொடுத்த கொடைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தை எனக்கு கொடையாக கொடுத்திருக்கிறாய், உமக்கு நன்றி. உம்முடைய வழிகாட்டுதல் பெற்ற ஒரு மகனாக மகளாக இந்நாள் வரைக்கும் என்னை வழிநடத்தி வருகிறாயே, உமக்கு நன்றி. சொல்லுங்க, ஜெபியுங்க, இறைவனோடு பேசுங்க. நீ தான் எனக்கு நல்ல ஆயனப்பா. நான் தத்தளிக்கிறேன், நான் தடுமாறுகிறேன், ஆனால் நீ விட்டுட்டு நீ போக மாட்ட நம்புகிறேன். என்னை தூக்கி தோள் மீது போட்டுக்கொள்ளக்கூடிய இறைவன் நீரே. இதோ அர்ப்பணிக்கிறேன். உடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம், அந்த உடைய தடுமாற்றங்கள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்லி அங்கெங்கும் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பம் கஷ்டமான நிலையில் கிடக்கிறதா? அதிலிருந்து கடன் சுமைகளினால் மீள முடியாமல் கிடக்கிறீர்களா? ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, பாவியாகிய என்னை, என் குடும்பத்தையும் என் கிராமத்தையும் வழிநடத்துங்க என்று சொல்லி வேண்டுங்க. என் பிள்ளைகளை வழிநடத்துங்க. அவர்கள் நீர்நிலைகளை அறியணும், நிறைவான வாழ்வை பெறணும். நிறைவான வாழ்வை பெறும் பொருட்டு நீ வந்தாய், தன் உயிரையே கொடுக்க வந்தாய் என்பதை நான் அறியணும்.
நான் நிறைவான வாழ்வை, நிறைவான அந்த பசும்புல் வெளியே நான் காணணும். உன் பாதையில் பயணித்தால் மட்டுமே நான் காண முடியும் என்பதை நான் அறியணும். என்னை ஆஸ்வதிங்க தகப்பனே என்று சொல்லி வேண்டுவோம். ஆண்டவரே, என்னை வழிகாட்டுங்க. நான் உமது கரங்களில் விழுகிறேன், நான் உமது கரங்களில் விழுகிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய குடும்பம் கண்ணீரோடும் கவலைகளோடும் நோய்களோடும் கிடக்குமே என்று சொன்னால் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் மாற்றுவார், ஆண்டவர் மாற்றுவார். நீ நீர்நிலைகளை, உயர்ந்த நிலைகளை, அமைதியான நிலைகளை, அர்ச்சிக்கப்பட்ட நிலைகளில் நாம் உயர்ந்த நிலை அடையணும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். யாரும் வீழ்ந்து போகக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். இந்த உலகம் தரக்கூடிய மாயைகளிலும், இந்த உலகம் தரக்கூடிய தற்பெருமைகளிலும், இந்த உலகம் தரக்கூடிய அறியாமைகளிலும் மூழ்கி போய் வாழ்க்கையை வீணடித்து விடக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இறைவனுடைய அழைத்தலை பெற்று பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு குருக்களுக்காகவும் அருள் சோதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். வெளியூர்களே இந்த பூமியிலே பிறந்து விளைநிலையில் இறையழைத்தலின் விளைநிலமாக திகழக்கூடிய இந்த புலியால் பங்கு தளம், இந்த தளத்திலே உருவான குருக்கள், இந்த தளத்திலே பணியாற்றிய குருக்கள், இந்த தளத்திலே இருந்து வெளியூர்களிலே பணியாற்றக்கூடிய அருள் சகோதரிகள், இறைமக்கள், வெளியூர்களிலே வாழ்ந்து இந்த இறை அனுபவங்களை விதைக்கக்கூடிய சக்திகள், ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இறை அழைத்தல் பெருகணும் என்று சொல்லி வேண்டுங்க. என் சந்ததியினர், என் தலைமுறையினர் கடவுளுடைய அழைப்பு பெற்ற ஒரு குருவாக, அருட்சோதரியாக என் குடும்பத்தில் திகழணும். ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி மன்றாடுங்கள். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. ஆண்டவரே, உமது கரத்தை நாங்கள் பிடித்து கொள்ளணும். எங்களை ஆஸ்வதிங்க. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், நல்ல ஆயன் நீரே. தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாக இருக்கக்கூடிய நீர், எங்கள் மீது தனிப்பட்ட அக்கறையும் அன்பும் கொள்ளக்கூடிய நல்ல ஆயன் நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியினை இந்த அப்பத்தின் மீதும் இந்த ரசத்தின் மீதும் உம்முடைய அன்பு மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவின் வல்லமை இறங்கி வந்து அபிஷேகம் செய்து ஆஸ்வதித்து புனிதப்படுத்திவிட வேண்டும் என்று அன்போடு ஜெபிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. இயேசு பாடுபடவளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவுருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தாம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆவியாண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பனை கூறுது வாழ்வு அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை முக்கப்பு கொடைக்கிறோம். திருமணம் மக்கு ஊழியம் புரிய தகுந்தவங்களை என்னை ஏற்றுக்கொண்டீரே, எங்களை அழைத்தீரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே, உங்களுடைய அன்பினால் எங்களை முத்திரையிட்டு தேர்ந்து கொண்டீரே, எங்களுக்கு நறுமண தைலம் பூசி ஆண்டவரே அர்ச்சித்து புனிதப்படுத்தி உம்முடைய அருள்கொடைகளால் நிரப்பி எங்கள் நாளும் எங்களை வழிநடத்தக்கூடிய அன்பு வாய்ப்பினை பெற்ற அன்பு மக்களாக மாற்றினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கக்கூடிய நம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்திரலாம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராக அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவேற சேரலாம். தந்தை நாளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலியிலே பங்கேற்று மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு குடும்பங்களை மக்களை ஆஸ்வதிப்பிறாமுடைய நலங்களால் நிரப்புவீராக. இப்பலியிலே பங்கேற்க இயலாமல் நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் நீரே உடைய அலுக்கரத்தில் தாங்கி ஆஸ்வதிப்பிறாக. தந்தைய நாளிலே திருப்பலியை வேண்டிக் கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினர்களை ஆஸ்வதியும் உம்முடைய நலன்களால் நிரப்பிய நாள் காத்திருவாக. ஆண்டவரே, பீடத்திலே பணியாற்றக்கூடிய அனைத்து பீட பணியாளர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய இறை அழைத்தலை பெற்று இவர்கள் ஆண்டவரே நல்ல ஒரு உயர்ந்தலை அடைய அருள் புரிவீராக. வீட்டிலும் எதிர்நோக்குள்ள எங்கள் சகோதர சோர் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு அனைவரும் திருமுக ஒளியினுடைய ஏற்றுக்கொள்மைகள் அனைவருமே தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரளமை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு என்னாலும் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆயன், நல்ல மேய்ச்சல் நிலங்களை நமக்காண்டி வச்சிருக்கிறார். நல்ல மேய்ச்சல் நிலங்கள், சூப்பரான மேய்ச்சல் நிலங்கள் இருக்கிறது. அவருடைய பின்னாடி போனால் தானே காண முடியும். அது பின்னாடி போனால் தானே, இல்லாட்டா இல்லை. பின்னாடி போனால் தான் ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் முன்னாடி போவார், பின்னாடி போகணும். போய் விலகி போனீங்கன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதான். போ 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 அப்படின்னு சொன்ன மாதிரி போய்கிட்டு இருக்க வேண்டியதான். எங்கேயாவது விழுந்து அந்த ஊதாரி மைந்தன் கிடந்த போல கிடக்கும். அதனால் ஆண்டவர் காட்டும் பாதையிலே நாம் பயணித்து அழகான மேய்ச்சல், கஷ்டமாக இருக்கும், அது கடந்துட்டோம்னா அழகான மேய்ச்சல் நிலங்களை மக்காண்டி வைத்திருப்பார். அப்போ தான் தெரியும் இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய ஆசை, இறைவனுடைய கனவு. ஓ இதுவா என்று சொல்ல அறிவோம். எனவே அன்பிக்கினிய மக்களே, ஆண்டவருடைய பின்னாடி பயணிக்கக்கூடிய அன்பு மக்களாக, அவருடைய மந்தைகளாக நாம் வாழ வேண்டும் சொல்லி வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய்தென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரணும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து உம்முடைய மேலான கிருபை அருள் கொடைகள் எங்கள் வாழ்வில் என்னால் வேரூன்றி உம்முடைய அன்பிலும் அமைதியிலும் வாழ உம்மால் அழைக்கப்பட்ட மக்களாக என்னாலும் சிறந்தோக்கி வாழ்ந்திட
உமது ஆசியை இவ்வழியின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி, வழிகாட்டுதல், உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உடைய திருவுடல் நீ திருப்பக்கம் தண்டனைக்குள்ளாக்காம் பரிவரத்தால் பாதுகாப்பளிக்கு மறுமருந்தாயுதான். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்துகிற நல்ல ஆயனிவர், நமக்குள்ளிருந்து கத்தி கொண்டிருக்கக்கூடிய தகப்பனிவர். இந்த பாதை, இந்த பாதையில் பயணி பயணி என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்ற அன்பு தகப்பன். இவருடைய குரலுக்கு செவி சாய்த்து பயணிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல மேய்ச்சல் நிலங்களை காண்பார்கள். இவருடைய குரலுக்கு செவி சாய்க்காத பிள்ளைகள் சாத்தானுடைய குரலுக்கு செவிசாய்த்து வாழ்க்கை வீணடிக்கக்கூடிய சக்தியெல்லாம் மாறுகிறார்கள். எனவே ஆண்டவர் நாளிலே நான் காட்டும் பாதிலே பயணி என்று சொல்லி நமக்கு அழைப்பிடிக்கின்ற தகப்பனாய் நற்கருணை எழுந்தள்ளி வருகிறார். இந்த ஆண்டுடைய விருந்திற்கு இந்த நாளில் அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என் இல்லத்தில்
ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். அன்பிக்கினியவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக திருப்பலியிலே உடனிருந்து ஜெபித்த நம்முடைய அருள் சகோதரர் லியோ நவீன் அவர்கள் சிறப்பாக சேசவை குடும்பத்தில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் ஜெபங்களும் தொடர்ந்து தன்னுடைய துறவு பயண வாழ்வில் வெற்றி கண்டிட எண்ணற்ற ஏழியவர்கள் இவர் வழியாக நலன்களை பெற்றிட நல்ல மேய்ச்சல் நலன்களை கண்டிட இறைவன் பயன்படுத்திட வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். தன்னுடைய அனுபவத்தை சும்மா ஒரு 2 சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமென்னு சொல்லிட்டு ஒரு நிமிடம் பகிர்ந்து கொள்வார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எனது பெயர் லியோ நவீன். நான் ஒரு குரு மாணவர். சேசபையில் சேர்ந்திருக்கேன். இன்றைய நற்செய்தி, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வாசகத்தெல்லாம் பார்த்தோம்னா முக்கிய மெய்ய கருத்தாக இருக்கிறது இறை அழைத்தல். சாமி ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன், 2 நிமிஷம் தான், சரிங்களா? இன்றைய காலகட்டத்தில் இறை அழைத்தல் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதாக இருக்குது. ஏன்னா அருட்சகோதரிகளுக்கும் சரி, அருட்சகோதரர் அண்ட் குருக்களுக்கும் சரி. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப இந்த இணையதளம்லாம் கொஞ்சம் ரொம்ப பரவலாகிட்டுருக்கு. இந்த வருங்கால இளைஞர்களுக்கு அவளுக்கு கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றது. தயவுசெய்து அம்மாமார்கள் அப்பாமார்கள் கொஞ்சம் பிள்ளைங்கள்ட்ட செல்லணுன்னாங்க, இல்லைன்னா வேறு நம்ம திருச்சபையில் சர்ச்சுக்கு ஒரு கவனம் செலுத்தாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக கொஞ்சம் பைபிள் படிக்கலாம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா எங்களுடைய எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க ஃபாதர் சிஸ்டர்ஸ் நல்லபடியாக வாழ்கிறாங்கன்னு. ஆனால் அது இன்றைய காலகட்டத்தில் கிடையாது. இன்றைய காலத்தில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஒரு குரு மாணவன். இது 4 வருடங்கள் முடிந்து விட்டது. தந்தையர்களுக்கு எத்தனையோ வருடம் முடிந்து விட்டது. பணிகளை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. வருவாங்க, நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க, ஃபாதர் சிஸ்டர்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி வாழ்கிறாங்க பார் அப்படிலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு கண்ணில் அப்படி படலாம், ஆனால் செய்ய பணி ஒவ்வொன்றும் சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால் மக்கள் எங்களுடைய ஆட்கள் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. இன்றைய இறை அழைத்தல் வாசகமானது ஆண்டவருடைய அவரே பகிர்ந்து கொள்கிறார் வாசகத்தில். ஆண்டவர் நானே உன் ஆயன், நீனே எனது ஆடு அப்படின்னு. ஸோ வருங்கால இளைஞர்கள், இந்த குருத்துவமானது ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை. அதுக்கு நீங்கள் இருக்க வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே நிம்மதியான வாழ்க்கை. கடவுளுக்கு ஒரு சேவ் செய்கிறது மன நிறைவே அடையலாம். எனக்கு அப்படித்தான் இருக்கிறது. 4 வருடங்கள் நிறையா கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கேன். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் நான் விடலை. ஏன்னா ஒரு கோலை மட்டும் நீங்கள் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரடியாக பார்த்து வச்சிட்டிங்கன்னா, அது நீங்கள் ஒரு குறிக்கோள் இருந்ததுன்னா எந்த ஒரு இடையூறாக இருந்தாலும் அதை முறியடித்து வருவீங்க. அதே போல் எங்களுடைய
எங்களுடைய ஃபார்மேஷனில் இருந்த ஃபாதர்ஸ்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கையானது ஒரு தொடர் வண்டி மாதிரி. நிறையா மக்கள் வந்துட்டு போவாங்க, ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டு போவாங்க. ஆனால் உன்னுடைய குறிக்கோள் அடையிறதுக்கு நேரங்கள் இருக்கின்றன. நீ இதிலே தவறு விட்டுட்டினா அந்த குறிக்கோள் அடையிறதுக்கு உன்னால் முடியாது. உனக்காண்டு காத்துக்கிட்டு இருந்த எல்லா நிறைவுகள், ஆசைகள் எல்லாம் அடியோடு ஒளிந்து விடும். ஸோ இந்த குருமானவர்களுக்கு நிறையா டெம்டேஷன்ஸ் எல்லாம் வரும், கொஞ்சம் இடைத்தூர்கள் வரும், அதை முறியடித்து வந்துடுவோம். நாங்கள் அது வரைக்கும் இருக்கோம். இப்போ அதுபோல் இந்த குருத்துவம் நினச்சி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இறையத்தில் ஒரு மைய கருத்தாக இருக்கின்றது. அதேபோல் எல்லோரும் இணைந்து ஜெபியுங்கள். இறை அழைத்தலுக்காண்டி நம்ம பங்கு, நம்ம மறை மாவட்டத்திற்காண்டி, சிஸ்டர்களுடைய சபையைக்காண்டி, எங்களுடைய சபையைக்காண்டி இணைந்து ஜெபித்தால் ஒரு விடை கிடைக்கும். இறை அழைத்தலுக்கு நாம் ஒரு செய்கின்ற பெரிய பங்குபாடாகும். ஸோ இதை நான் பகிர்ந்து கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தம்பிக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம அவருக்காக ஜெபிப்போம். மருது வெயிலில் 2 நாளைக்கு முன்னாடி திருப்பலி நிறைவேற்றினேன். திருப்பலி முடிந்தவுடன் ஒரு தகப்பன் வந்தார். வந்து அப்படி கண்ணீரோடு நின்றார். ஏன் சார், என்னையா? சாமி, இறை அழைத்தலுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். இறை அழைத்தலுக்காக ஜெபியுங்கள். இப்போ நிறையா ஜெபிப்பதே இல்லை, நிறைய அதை சார்ந்த மறைவுரை ஆற்றுவதுமே இல்லை. அதுக்காக ஜெபியுங்கள். ஏன்னா குருக்கள் இல்லைன்னா இந்த சமூகம் எப்படி போகும்னு தெரியாது, அருள்சோதர் இல்லைன்னா எப்படி போகும் தெரியாது. அதனால் ஜெபிக்கன் சாமி கண்ணீரோடு நின்னார். நானே ஆச்சரியப்பட்டு போனேன். கடைசியில் பார்த்தா அந்த ஞாயிறு இறையழைத்த ஞாயிறாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பெற்றோர்களாக இருக்கிறீங்க, சரிங்களாம்மா? அதனால் தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்திலேருந்து நல்ல ஒரு குரு உருவாகணும் எண்ணம் கொள்ளுங்கள், ஆசைப்படுங்க. நல்ல ஒரு அருள்சோதர் உருவாகணும்னு ஆசைப்படுங்க. ஒரு காலகட்டங்கள் ஒரு மாதிரியே தான் இருக்கலாம். குருக்களை பற்றி நிறைய நெகட்டிவ் தான் அதிகமாக பேசப்படுகிறது ஒழிய பாசிட்டிவ் நிறைய பேசப்படுவது இல்லை. நம்மளே அதுக்கு வினை வச்சுக்கிட்டோம். குருக்கள் எத்தனையோ பேர் நல்ல நன்மையான பணிகள், நன்மையான செயல்கள் செய்யக்கூடிய, அதெல்லாம் பார்வையாக தெரியாது. ஆனால் குறைகளை பேசியே தான் திருச்சபை வீழ்ந்து போய் கிடக்கிறார். ஆனால் நல்லா பேசி நல்லது உற்சாகமூட்டி நம்பிக்கை ஊட்டி குருக்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக, குருக்களை உருவாக்கக்கூடியவர்களாக ஒரு தாய் அந்த குடும்பம் அந்த கிராமத்தில் சிறப்பான நல்ல குருக்கள் உருவாகும் என்று சொல்லி மன்றாடுங்கள், ஜெபியுங்கள். ஏன்னா நிச்சயமாக ஒரு அழைத்தல் பெற்றவர்கள் தான் ஒரு அழைத்தலை கொடுக்க முடியும். ஒரு அழைத்தலை பெற்றவர்கள் தான் ஒரு அழைத்தலை கொடுக்க முடியும். அழைத்தலை பெறாதவர்கள் அழைத்தலை கொடுக்க முடியாது. அதான் விவிலியம், அதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். பயணிப்போம். கடவுள் நிறைவு ஆஸ்வதிப்பார். நன்றி. உங்கள் பிள்ளைகள் என்னது பீடத்துக்கு பணியாற்றக்கூடியவர்களை உருவாக்குங்க. ஃபஸ்ட் முதல்ல அது செய்யுங்க. பீடத்துக்கு உதவி செய்யணும். உங்கள் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் பீடத்துக்கு உதவி செய்யணும், பணியாளர்களாக மாற்றுங்கள். அது பிறகு ஆண்டு தடுத்தால் கொண்டு அவர்களை உயர்த்தி விடுவார். முதல்ல படி அதுதான், அது செய்யணும். அது செய்யாமல் சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு முறுக்கை கொடுக்குறது, இட்லியை கொடுக்குறது, ரொட்டியை கொடுத்துட்டு போவது அதல்ல. மாறாக இறை அனுபவத்தை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அதை உருவாக்குங்கள். கடவுள் நிறைவு ஆஸ்வதிப்பார். நன்றி. காட் பிளஸ் யூ. தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்தைக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்லாயன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. நல்லாயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல் விலையில் கூட்டிச் சேர்க்க அருள்வருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அழைத்தலை பெற்ற அன்பு மக்களாக வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா,
அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்வோம். திருமண அறிவிப்பு. நமது பங்கு கொடுங்காவயலில் இருக்கும் தாமஸ் ரீட்டா இவர்களின் மகன் நிதிஷ்கும், நமது பங்கு கொடுங்காவயலில் இருக்கும் செங்கோல்ராஜ் லாசர் லதா இவர்களின் மகள் ஜோவிட்டா பெட்சிக்கு இது இரண்டாவது அறிவிப்பு. நமது பங்கு கொடுங்காவயலில் இருக்கும் சின்னப்பன் வெர்ஜினியா மேரி இவர்களின் மகன் அருள் ஜோவிற்கும், ஆவுடை பொய்கை பங்கு தம்பிபுரத்தில் இருக்கும் செங்கோல் அருள் மேரி இவர்களின் மகள் பெமிலாவிற்கு இது இரண்டாவது அறிவிப்பு. இதில் தடைகள் இருப்பின் பங்கு பணியாளரை அணுகவும். 26/4/2026 ஞாயிறு அறிவிப்பு. இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இன்று மாலை 6 மணிக்கு கொடுங்காமையில் புனித வனத்து சின்னப்பர் திருத்தலத்தில் கொடியேற்றமும் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். 27ஆம் தேதி முதல் மே 4ஆம் தேதி வரை மாலை 7 மணிக்கு திரு ஜெபமாலையும் நவநாள் திருப்பலியும் நடைபெறும். 29ஆம் தேதி புதன்கிழமை சியன்னா நகர் புனித கத்தரின் நினைவு அன்று காலையில் பங்குத்தலத்தில் திருப்பலி நடைபெறும். மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொழிலாளர் புனித யோசேப்பு விழா அன்று காலையில் பங்குத்தலத்தில் திருப்பலி நடைபெறும். காலை 9 மணிக்கு கடமநேந்தலில் திருவிழா திருப்பலி நடைபெறும். அன்று மாலை 5 மணிக்கு அரையணியில் கொடியேற்றமும் திருப்பலியும் நடைபெறும். அன்று இரவு 9 மணி முதல் சனிக்கிழமை காலை 4:30 மணி வரை கொடுங்காவையில் புனித வனத்து சின்னப்பர் திருத்தலத்தில் பௌர்ணமி ஜெபம் நடைபெறும். இரவு உணவு வழங்கப்படும். இதேபோல் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி ஜெபம் நடைபெறும். மே 2ஆம் தேதி சனிக்கிழமை புனித அத்தனாசியுஸ் விழா மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு பங்குத்தலத்தில் புனித பெரிய நாகக்கி அன்னையின் சப்பிர பவனியும் அதனைத் தொடர்ந்து அன்னையின் சிறப்பு நவநாள் திருப்பலியும், குழந்தை பாக்கியத்திற்கான சிறப்பு ஜெபம், நோயாளிகளுக்கான திரு எண்ணெய் பூசுதல், தொடர்ந்து அன்னையின் அருமருந்து உணவு வழங்கப்படும். அன்றைய திருப்பலியை நிறைவேற்றி சிறப்பிக்க ஆலங்குடி திருச்சிலுவை அருள் தந்தையர்கள் வருகை தருகின்றார்கள். வருகின்ற ஞாயிறு பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு. புதுநன்மை வகுப்புகள் மே மாதம் 4ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும். பெயர்கள் பதிவு செய்தவர்கள் தவறாமல் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மே மாதம் வணக்க மாதம். மே மாதம் முழுவதும் புனித லூர்தன்னை கெவியில் மாலை 6 மணிக்கு திரு ஜெபமாலை பிரார்த்தனை நடைபெறும். வணக்க நாளை சிறப்பிக்கின்றவர்கள் 1ஆம் தேதி திருமதி லூர்து மேரி அவர்கள், 2ஆம் தேதி திருமதி டெய்சி புஷ்பம் ஆரோக்கியம் ஆசிரியர் அவர்கள், 3ஆம் தேதி திரு ஆரோக்கியசாமி ஆசிரியர் செசிலி அவர்கள். வருகின்ற வாரம் திருப்பலியை சிறப்பிப்போர்: முதல் திருப்பலி மரியாயின் சேனையினர், 2ஆம் திருப்பலி கடமநேந்தல் கிராம இறைமக்கள். கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 4378. அன்பிக்கினியவர்களே, புனித வனசின்னப்பருடைய திருத்தல கொடியேற்ற இந்த நாளில் மாலை 6 மணிக்கு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. நம்முடைய மறை மாவட்டத்திலே 3வது திருத்தலமாக மதுரை மறை மாவட்டமாக இருந்த பொழுது அறிவிக்கப்பட்டது. அருள் தந்தை சலேது சுவாமி அருள் தந்தையாக இருந்த நம்முடைய முன்னாள் ஆயர் எட்வர்ட் பிரான்சிஸ் ஆண்டாக இருக்கிற பொழுது அந்த புனித வனசின்னப்பருடைய குருசடியை திருத்தலமாக லோயநாடு ஆண்டவர் அறிவித்திருக்கிறார். அதனால் அன்றிலிருந்து அது வளர்ச்சி பெற்றிருக்கிறது. எனவே அது தளத்திலே வந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மக்கள் பலனை பெறுவதை நாம் அறிகிறோம். எனவே நம்பிக்கையோடு இந்த நம்ம நாட்களே பயணியுங்கள், ஜெபியுங்கள். கடவுள் நிறைவாக ஆஸ்வதிப்பார்.
புது முயற்சியாக ஒரு பௌர்ணமி ஜெபத்தினை இந்த நவநாளிலே சிறப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அந்த நாளிலும் சிறப்பாக பங்கேற்று ஜெபிக்க மன்றாட அன்போடு வேண்டுகிறேன். அடுத்த மாதம் வணக்க மாதம், தாய் மரியாளுக்கு அர்ப்பணிக்கின்ற மாதம், நம்முடைய பெரியனாகி அன்னையை மகிமைப்படுத்துகின்ற விதமாக 2ஆம் தேதி சிறப்பாக திருச்செல்வி அருள் தந்தையர்கள் வந்து சிறப்பு செய்து நவநாள் திருப்பலியை சிறப்பு செய்வார்கள். எனவே அனைத்து மக்களும் பங்கேற்று ஜெபிக்கிறவர்களுக்கு சிறப்பாக அந்த நாளில் ஜெபமாலை வழங்கப்படும். எனவே வருகிறவர்கள் சிறப்பு வர வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்கினியவர்களே, பெரியனாகி அன்னையுடைய இந்த ஆலயம் புதுப்பிக்கும் பணிகள் விரைவாக சிறப்பாக நடைபெறணும். அதற்கு வேண்டிய பொருளாதார உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தனிப்பட்ட விதமாக ஜெபிக்கவும் அதில் எல்லோரும் நீங்கள் ஆர்வம் கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நிறைவேற்றிய பின்பு நம்முடைய ஆலயம் இதில் சிறுபங்கள் இடமாற்றம் பெற்று நம்முடைய ஓட்டுக்கோட்டை பழைய பள்ளிக்கூடத்தில் திருப்பலி அடுத்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி வரை இங்கே சிறப்பிப்போம். அதுக்கடுத்து அங்கிட்டு அந்த நம்ம ஓட்டுக்கோட்டையில் அந்த பயணிப்போம். அதுபோல் நம்ம ஆலயம் அந்த புதுப்பிக்கும் பணிகள் விரைவாக செயல்பட நம்ம முயற்சி எடுப்போம். கடவுள் நிறைய ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து ஜெபிக்க மன்றாட அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. அனைவரும் உணர்ந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு